Hi everyone, this is Arul from Joe's IAS Academy. இந்த வீடியோ சீரிஸ் நம்ம ரெகுலராக என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஜோ சிவில் ஃபார்முலா சீரியஸ் நம்ம டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடி 2026 தேர்வுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிவில் ஃபார்முலா காம்போ தான் பார்க்குறோம். இதில் ஷீட் நம்பர் 19 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 18 ஷீட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதான் ஃபர்ஸ்ட் ஷீட்டாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அந்த 18 வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபர்தராக மூவ் பண்ணிங்க அப்படின்னா எந்த மாதிரி சாயில் படிக்கணும், எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேப்பா, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் கிளாஸ் டீட்டெயில் எனக்கு கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வீடியோஸ் பார்க்காம கேட்குறீங்க. அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த அதை பார்த்துட்டு நீங்கள் எந்த மாதிரி கிளாஸஸ் போகும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் ஆட் பண்ணிப்பேன். அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லேயும் ஆட் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி அப்டேட்ஸ் என்னென்ன பண்ணுறோமோ எல்லா அப்டேட்ஸுமே வரும். டெலகிராமில் ரெகுலராக குவிஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. மார்னிங் டெக்னிக்கல், ஈவினிங் வந்து ஜிஎஸ். அதேமாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஷீட்ஸ்குள்ளே போகலாம். ஷீட் நம்பர் 19. இதில் 2 டைப் ஆஃப் சாயில் எடுத்துக்காங்க. ஒன்று வந்து கொகசிவ் சாயில், இன்னொன்று நான் கொகசிவ் சாயில். கொகசிவ் சாயில்னா என்ன? ஃபஸ்ட்டு கொகசிவ் சாயில் அப்படின்னு சொன்னால் நமக்கு சி, அதாவது கிளேலி சாயில்னு சொல்லுவாங்க. சியோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். அதுக்கடுத்து பைனா என்ன? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அதாவது ரெண்டு சாயில் பார்ட்டிகளுக்கு இடையில உள்ள ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் உராய்வு இருக்கும்ல, அதுவாக வந்து பையின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த கொகசிவ் சாயிலில் பையோட வேல்யூ 0வாக இருக்கும். ஏன்னா பார்ட்டிகல் சைஸ் வந்து ரொம்ப 2 மைக்ரான், ரொம்ப மைனூட்டாக இருக்கும். அப்போ அதில் ஃப்ரிக்ஷன்லாம் வந்து அவ்வளோ இருக்காது, உராய்வு வந்து அவ்வளோ இருக்காது. அதனால என்ன சொல்லுவாங்க, பையோட வேல்யூ 0வாக இருக்கும், சியோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். நான் கொகசிவ் சாயில்னா சாண்டி சாயில், சாண்ட் இருக்கும், சாண்ட் பார்ட்டிகல் நம்மளால் பயன் பண்ண முடியும். அது ஈஸியாக பார்த்தோன்னா ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ ஃபையோட வேல்யூ நம்ம கிரேட்டர் தென் 0வாக இருக்கும், சியோட வேல்யூ 0வாக இருக்கும். ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாமா? இதில் இந்த கொகசிவ் சாயிலில் ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து இருக்கும். எதுக்குன்னா கொகசிவ் ஃபேக்டர், அதுக்கப்புறம் யூனிட் ஃபேக்டர், சர்ஜார்ஜ் ஃபேக்டர், இந்த மூணுக்குமே ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்கும். கொகசிவ் ஃபேக்டர் எவ்வளோ அப்படின்னா 5.7. கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க, கொடுக்கல. இந்த கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா அந்த ஃபேக்டர் எடுத்துக்கலாம், வேல்யூ கான்ஸ்டன்ட். இது ஃபிக்ஸ்டு வேல்யூ தான். என்சி வந்து 5.7, என்கியூ வந்து 1, என் யூனிட் வெயிட் வந்து 0. இந்த மூணு வேல்யூ இன்னொரு டைம் சொல்லலாமா? என்சியோட வேல்யூ எவ்வளோ? 5.7, என் கியூவோட வேல்யூ 1, என் யூனிட் வெயிட் வேல்யூ 0. இந்த யூனிட் வெயிட் அப்படிங்கிறது வந்து கொகசிவ் சாயிலில் ஃபுல்லாகவே வராது. அந்த தேர்ட் டேர்ம் ஃபுல்லாகவே வராது. இந்த ரெண்டு டேர்ம் தான். நார்மலாக ஃபார்மில் படிப்போமா? அப்படியே எழுதினா தான் ஞாபகம் இருக்கும். ஃபார்மில் என்ன படிப்போம்? QU NC ப்ளஸ் யூனிட் வெயிட் DF NQ ப்ளஸ் 0.5 யூனிட் வெயிட் வித் N யூனிட் வெயிட். முடிஞ்சா? இந்த யூனிட் வெயிட் 0 அப்படிங்கிறதுனால இந்த டேர்ம் ஃபுல்லாகவே வராது. இதோட வேல்யூ 1 அப்படிங்கிறதுனால இது ரெண்டு டேரெக்டாக எடுத்தால் போதும். முடிஞ்சா? ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் அப்படின்னு சொன்னால் என்னது? QU C அப்படி எழுதியிருப்போம். NCயோட வேல்யூ என்ன? 5.7 ப்ளஸ் யூனிட் வெயிட் DF. இதுதான் ஃபார்முலா ஸ்ட்ரிப் ஃபூட்டிங்க்கு. அதே இது ஸ்கொயர் ஆர் சர்க்குலர் ஃபூட்டிங் ரெண்டுக்குமே சேம் தான். தேர்ட் டேர்ம் வராது. ஸ்கொயர் ஆர் சர்க்குலர் ஃபூட்டிங் அப்படின்னா QU இந்த 5.7 ஃபுல்லாக 7.4 C ப்ளஸ் யூனிட் வெயிட் DF. முடிஞ்சு. அதே இது ரெக்டாங்குலர் ஃபூட்டிங் அப்படின்னா அதே 5.7 தான். C ப்ளஸ் 5.7 C இன்ட்டு 1 ப்ளஸ் அப்புறம் ஆல்ரெடி போடல 3B/L. அதுக்கடுத்து யூனிட் வெயிட் DF. இந்த மூணு ஃபார்முலா அப்படியே வந்து எழுதி பாருங்கப்பா. மூணு ஃபார்முலா கொகசிவ் சாயிலுக்கு என்னென்ன வரும் அப்படிங்க எழுதி பாருங்கள். ஸ்ட்ரிப் ஃபூட்டிங், ஸ்கொயர் ஆர் சர்க்குலர் ஃபூட்டிங், ரெக்டாங்குலர் ஃபூட்டிங். ஒன்ஸ் எழுதி பார்த்துட்டு அடுத்து ஃபர்தர் கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி நான் கொகசிவ் சாயில்னா என்னது? கொகசிவ் டேர்ம் 0. அந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு அப்படின்னா நார்மலாக ஃபார்முலா என்ன எழுதுவோம்? QU CNC ப்ளஸ் யூனிட் வெயிட் DF NQ ப்ளஸ் 0.5 யூனிட் வெயிட் வித்து N யூனிட் வெயிட். இதில் இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். அந்த ரெண்டு டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் அப்படின்னா QU இந்த டேர்ம் அப்படியே எழுதிப்போம். முடிஞ்சிச்சு. ஸ்கொயர் சர்க்குலர் ஃபூட்டிங் அப்படின்னா என்னது? அதே தான். இதுக்கு என்ன வரும்? 0.3 யூனிட் வெயிட் B. இந்த Bங்கிறது டயான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க, அவங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சொல்கிறேன். அதே இது ரெக்டாங்குலர் ஃபூட்டிங்க்கு QU ப்ளஸ் இங்கே 1 மைனஸ் 0.4 B/L இன்ட்டு எப்பயும் போல் 1/2
இங்கே ஃபார்முலா கொஞ்சம் 0.2ன்னு போடுறேன், 0.2ல 0.4 ஞாபகம் வச்சுக்கோங்க, 0.4. இங்கே நார்மலாக தான், இங்கே ப்ளஸ் இல்லை இன்ட்டு, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 0.4பா, இங்கே வந்து இன்ட்டு ப்ளஸ் இல்லை, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பிள் ஆர்டர் தான். கொஞ்சம் எழுதி பார்க்கலாம், நமக்கு இந்த ஆர்டர் ஞாபகம் இருக்கும், மறக்கவே மறக்காது. இந்த கரெக்டாக எழுதி பாருங்கள், எழுதி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இந்த சீரிஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அது மாதிரி 19 ஷீட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷீட் நம்பர் 19 கம்ப்ளீட்டர் சார்னு போடுங்க. நீங்கள் கம்ப்ளீட்டர்னு ஒருத்தராக போட்டால் தான் அதுக்கடுத்து நான் ஷீட் மூவ் பண்ணுவேன். ஓகேப்பா, ஆல் த வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்ப்பா.